Welcome to TN Official King. Hi friends. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டபுள் எக்ஸ்ப்ளோசிவ். ஓவரால் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டபுள் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து இன்ஸ்டாகிராம்ஸ், ஃபேஸ்புக்ஸ், சோஷியல் மீடியா, ஓவரால் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்த்துருப்பீங்க அண்ட் யூடியூப்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இமேஜ் எப்படி ஈஸியான மெத்தடில் நம்ம கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு 2 இமேஜஸ் தேவைப்படும். நம்மளோட ஓன்ஸ் கிரியேட்டிவ் தான். ஒரு இமேஜில் வந்து 3 or 4 இது கிளிக் பண்ணலாம், இல்லை 2 இமேஜஸ் வச்சு 1 இமேஜ் வச்சு கிளிக் பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணலாம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாருன்னா நியூ கமர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, நான் இப்போது சாம்பிளுக்கு 2 இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன் மேக் பண்ணுறதுக்கு. இந்த இமேஜ் ஒன்று, இந்த இமேஜ் ஒன்று. அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா மாடல் இமேஜஸில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ் யாரும் எடுத்துக்கங்க. சாம்பிளுக்கு அதனால் இந்த ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கங்க. நான் சாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் நான் பென் டூல் வச்சு கட் பண்ணிக்கிறேன் இமேஜை. ஓகே, இப்போ நான் பென் டூலில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டேன். அது நம்ம மேக் செலெக்ஷன் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே மேக் செலெக்ஷன் வர கிளிக் கொடுங்க. அதில் வந்து நான் 0.3 ரேடியஸ் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் அண்ட் மாஸ்க் இருக்கும்போது ஆல்ட் கண்ட்ரோல் ஆர் ஷார்ட்கட்டு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வியூவில் வந்து ரெட் கலர் வச்சுக்கிறேன். ஓவரில் எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் எப்படி ஈஸியாக இருக்கும் விசிபிள் ஆகிறதுக்கு. எங்கெங்கெல்லாம் எக்ஸஸாக இருக்கும் அங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணுங்கள். ஏர் டூல் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ரெஷ் பண்ணாவே உங்களுக்கு ஏர் டூல் வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறது ஏர்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். எட்ஜஸில் மட்டும் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கு பரவாயில்ல. ஓகே, ரிஃபைன் எட்ஜ் பண்ணியாச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் காப்பியை வந்து இன்னொரு காப்பி எடுத்துருங்க. ஜஸ்ட் உங்களோட இமேஜை ட்ராக் பண்ணிட்டு போய் லேயரில் விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு காப்பி வந்துடும். நல்லா பார்த்தா தெரியும். இப்போ என்ன பண்ணுறோன்னா கிளிப் லேயர் மாஸ்க் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒன்று கிளிக் கொடுங்க, தனியாக வந்துடும் இமேஜ். இப்போது பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் சென்டரில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இது எது எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இரேஸ் பண்ணிக்கிறேன். brush tool, general soft brush, color black ல வச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இங்கே இரேஸ் பண்ணுங்க. நீங்கள் இரேஸ் டூல் மூலமாகவும் இரேஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம இமேஜ் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிடுறேன். அதுவும் நான் பிஜின்னு வச்சுக்கிறேன். பேக்ரவுண்டுக்கு எதனா ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து இங்கே எப்படி ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். சாலிட் ஒயிட். ஓகே, இப்போ ஒயிட் கலர் ஃபில் பண்ணியாச்சு. தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இன்னொரு மாடல் இமேஜை எடுத்துகிட்டு வாங்க. ட்ராக் பண்ணிவிட்டு உங்களோட மெயின் இமேஜில் வந்து விடுங்க. மெயின் மாடல் இமேஜில் அதில் வந்து நம்ம உங்களோட ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டு லேயருக்கு நடுவில் வந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டவுன் ஏரோ சிம்பிள் வரும். ஜஸ்ட் ஒன்று கிளிக் கொடுங்க. இது வந்து கிளிப் லேயர் மாஸ்க் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி சொல்கிறது அந்த இமேஜுக்குள்ளே வந்து வந்துடும். தென் இமேஜ் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு ஒரு கிளிப் லேயர் மாஸ்க் கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு. வெக்டார் லேயர் மாஸ்க் கொடுத்த அப்புறம் கலரை பிளெண்டிங் மோடில் வந்து கலரை வந்து லைட்டன் கொடுங்க. லைட்டன் மாற்றி பாருங்கள் எது சூட்டபிள் ஆகுதோ. ஒரு இமேஜுக்கு இது எப்படி சொல்கிறது ஒரு இமேஜுக்கு வந்து கலர் மாறுது. செக் பண்ணி பார்த்தேன் நான். உங்களுக்கு எந்த லைட் கலர் கரெக்டாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. நான் இது இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். கீழே இருக்க டைட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற லேயரை வந்து
நான் நார்மலில் வச்சிடுறேன். இப்போ உங்களோட ப்ரஷ் டூல் எடுங்க. அதில் ப்ரஷ் டூலில் சாஃப்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு வெக்டார் லேயர் மாஸ்க்கை ரைட் சைடில் இருக்கிற லேயருக்கு கொடுத்துருங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவ் பண்ணிட்டு அந்த லேயரை ஜஸ்ட் ஒரு கார்னர்ஸில் மட்டும் ஓகே. இப்போ நம்ம வந்து இரேஸ் பண்ணியாச்சு. சுற்றி கார்னரில் இரேஸ் பண்ணிட்ட அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நான் லைட்டாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு டூல் செலக்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்டு டெக்ஸ்ட் டூலுக்கு. டெக்ஸ்ட் டூலில் நம்ம வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணிப்போம். நான் வந்து சாம்பிளுக்கு ஓரளவுக்கு ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் டபுள் எக்ஸ்ப்ளோஷன் வைக்கிறேன். நான் டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வேறு வச்சுக்கிறேன். ஃபாண்ட் மாடல் ஓகே. நான் ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த சைஸ் இந்த ரைட் சைடில் வச்சுட்டு கொஞ்சம் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் வச்சு சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ அகைன் நம்ம இந்த லேயரை இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு வாங்க. டபுள் எக்ஸ்ப்ளோஷன் மேலே அதில் வந்து அந்த இமேஜ் வேணாம். இப்போ ரைட் சைடில் இமேஜ் இப்போ வச்சாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஒரு இமேஜ் திருப்பியும் அகைன் எடுக்க போகிறோம். அகைன் நான் இந்த பேக்ரவுண்டு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் இதே இமேஜை கூட இன்னொரு லேயர் காப்பி எடுத்துக்கங்க. ஜஸ்ட் நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆட் பண்ண நல்லா வெளியே பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். பிளாக் கலரை வச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. டபுள் எக்ஸ்ப்ளோஷன் லாஸ்ட்டாக பேக்ரவுண்ட் மட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 லேயர்ஸில் முடிச்சிட்டோம். இந்த லேயர் வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாய்.